ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு பிஎல்வி சேனல். இன்றைக்கி நம்ம பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துகிட்ருக்கு. ஸோ யாராவது போய் பார்க்காட்டி போய் பாருங்கள். நான் வந்து கிவ்அவே கொஸ்டின் கேட்பேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி என் கூட நீங்கள் பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நம்ம எல்லோரும் சேர்ந்து பீச்சில் ஜாலியாக விளையாடுவோம். அதுக்கப்புறம் நம்ம போய் மசால் கடலை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ல, அது வாங்கி சாப்பிட்லாம். வாங்க போகலாம். இப்போ நான் போய் கடலில் போய் நிற்க போகிறேன். தண்ணி வந்து என் காலிலே அடிக்குது, பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த பீச் செட்டப் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா ஒரு பட்டர்ஃப்ளை? பாருங்க, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ வாங்க பீச்சில் போய் விளையாடலாம். தண்ணி வந்து காலில் அடிக்குதுல. இந்த மினியேச்சர் பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா டால்ஃபின்னு, அப்புறம் அங்கே பார்த்தீங்களா ஒரு ஷிப் போகுது, ஃபிஷ் இருக்குது, போட் கூட இருக்குது. இப்போ நம்ம ஜாலியாக விளையாண்டாச்சு. இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாங்க மசால் கடலை சாப்பிட்லாம். ஓகேவா? மசால் கடலை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இது குட்டீஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பே இல்லாமல் நம்ம இன்னைக்கு செஞ்சிடலாம். நாங்கள் ஆல்ரெடி நிலக்கடலை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நிலக்கடலை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்சரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, டேஸ்ட் நல்லா இருக்கணும்ல. அதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்நாக் ரெசிபி தான், குட்டீஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மசாலா கடலை ரெடி ஆயிடும். இப்போ நான் இங்கே இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட மசாலா கடலை ரெடி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? இப்போ சர்வ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கிவ்அவே கொஸ்டினுக்கான டைம். உங்களுக்கு நாங்கள் போட்ட கிராஃப்ட்லேயே எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்கள் விஷயம். ஓகே, உங்களுக்கு எந்த கிராஃப்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த கிராஃப்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது கிராஃப்ட் செஞ்சிங்கன்னா மெயில் ஐடியில் சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.